அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 3rd யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்டூர் இன்டகிரேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தியரம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லியோவ்லிஸ் தியரம். ஓகே, இது ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லியோவ்லிஸ் தியரம் பண்ணுறதுக்கு we need a Cauchy's inequality. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த Cauchy's inequality ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த தியரம் Cauchy's inequality ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Let f of z be analytic inside and on the circle C with a center z0 and radius r. Let m denote the maximum of modulus f of z on C, then modulus of f nth derivative of zn is less than or equal to n factorial into m by r. So இந்த capital M ன்றது வந்து maximum of modulus f of z. So r ன்றது வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கோம் இல்லையா, center at origin, center at z0, radius r எடுத்துருக்குமே அந்த r. என்னன்றது வந்து இந்த nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அங்கே அதிலிருந்து வர அந்த n. ஓகே, ஸோ இது ப்ரூஃப் போயிடலாம். ஸோ அப்போ நம்ம கிவன் சர்க்கிள் என்ன எடுத்திருக்கோம், சென்டர் அட் z0, ரேடியஸ் r. ஸோ அதை எப்படி எழுதலாம், நம்ம ஒரு அஸ் எ நோட்டேஷனாக எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0, இந்த z0 தான் சென்டர், அந்த சென்டரை மைனஸ் போட்டு நம்ம எழுதணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r எடுத்துக்கிறோம். ஸோ அதே போல் கேபிட்டல் எம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் f ஆஃப் z ஃபார் ஆல் z பிலாங் டு c கொடுத்துருக்காங்க. Cauchy's integral theorem, Cauchy's integral formula, extension of Cauchy's integral formula எல்லாமே ஏற்கனவே ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதில் by the extension of Cauchy's integral formula f nth derivative of zn equal to ni by 2 pi I integral over c f of z by z minus z0 the whole power n plus 1 dz, where அந்த z0 வந்து lies inside c அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் இந்த Cauchy's integral formula அப்ளை பண்ணியிருப்போம். z equal to z0 lies inside c. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம், அந்த z0 தான் சென்டர் ஆஃப் சர்க்கிளாக எடுத்திருக்கோம். அப்போ ஆப்வியஸாக அது இன்சைட் தி சர்க்கிள் தான் இருக்குது. ஓகே, இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறோம், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுக்கிறோம். ஸோ மாடுலஸ் f nth டெரிவேட்டிவ் ஆஃப் zn ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹோல் திங் மாடுலஸ். ஸோ இங்கே இன்டெக்ரல் இருக்கிறதுனால அந்த மாடுலஸை நம்ம அந்த இன்டெக்ரண்ட் இன்சைட் த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம கொண்டு போகும்போது ஈக்குவல் சிம்பிள் இன்இக்வாலிட்டியாக மாறும். ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டன்ட் மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவாக வரும். n ஃபேக்டோரியல் ஆஸ் எ கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ அது n ஃபேக்டோரியல் தான். 2π வந்து அகெயின் பாசிட்டிவ், பட் i வருது பார்த்தீங்களா, i வந்து இமேஜினரி யூனிட், அதனோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போடும்போது இந்த மாடுலஸ் சிம்பிள் இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற இந்த இன்டெக்ரண்ட்டுக்கு போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. மாடுலஸ் ஆஃப் i வரும்போது 1 வந்துடும். ஸோ அதனால் i இருக்காது அடுத்த ஸ்டெப்பில், ரைட். ஸோ அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் இருக்கும் பொழுது அகெயின் காம்ப்ளெக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா z1 இன்ட்டு z2 இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 எழுதலாம். ஸோ அதே போல் டிவிஷனில் எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2 இருந்துச்சுன்னா we can write it as மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z2, வேர் இந்த z2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ப்ராடக்ட்டோ டிவிஷனோ இருந்துச்சுன்னா மாடுலஸ் நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இன்டெக்ரண்ட்டில் ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா, நியூமரேட்டருக்கு தனியாக அந்த மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக அந்த மாடுலஸை நம்ம போடுறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 2π இன்டெக்ரல் ஓவர் c மாடுலஸ் f of z பை மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 the whole power n plus 1 dz. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம், இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 பாருங்கள், வெறுமனே இஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் r. த ஹோல் பவர் n பிளஸ் 1னா அந்த மாடுலஸ் விட்டு பவர் n பிளஸ் 1 வெளியே எடுத்துடலாம். ஸோ த ஹோல் பவர் n பிளஸ் 1 வருது r பவர் n பிளஸ் 1. ஸோ டினாமினேட்டருக்கு பதிலாக r பவர் n பிளஸ் 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அகெயின் r இஸ் எ கான்ஸ்டன்ட், வி ஆர் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியபிள் z. ஸோ r இன்டகிரல் விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்த ஆர் பவர் n பிளஸ் 1 இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துருக்கோம். இது ஈக்குவல் தான், இங்கே இன்இக்வாலிட்டி வராது. அது நடுவில் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, ஃபைனலாக எழுதும்போது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எழுதலாம். ஸோ n ஃபேக்டோரியல் பை 2π ஆர் பவர் n பிளஸ் 1 இன்டெக்ரல் ஓவர் சி மாடுலஸ் f ஆஃப் z dz. ஸோ இந்த இன்டெக்ரல் ஓவர் சி மாடுலஸ் f ஆஃப் z dz இருக்கு இல்லையா, நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்டூர் இன்டெக்ரலோட டெஃபினிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் இல்லாமல் ஆக்சுவலாக கான்டூர் இன்டெக்ரல் நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, integral over c f of z dz equal to integral a to b f of z வந்து f of z of t into z dash of t dt in terms of the parameter t ல எழுதும்போது. ஸோ இங்கே நம்ம in terms of the parameter theta நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த f of z க்கு பதிலாக f of z of theta into z dash of theta d theta. இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால அந்த இன்டெக்ரண்ட்டுக்கு மட்டும் மாடுலஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த இன்டெக்ரண்ட்டில் ப்ராடக்ட் ஆஃப் 2 z ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு z2 நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக மாடுலஸ் ப்ராடக்ட்டில் கொடுக்குறோம், அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்.
So n factorial by 2 pi r power n plus 1 integral over c modulus of f of z of theta into modulus of z dash of theta d theta. இந்த integral over c இதுக்குள்ள இந்த modulus f of z of theta இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எம்மா இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாடுலஸோட வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்க முடியும், ஒன்று எம்மா இருக்கணும் இல்லை ஒரு கம்மியாக இருக்கணும். ஸோ வி கேன் ரைட் இட் as less than or equal to. ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z of theta பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவல் வந்து less than or equal to நம்ம எழுதணும். ஸோ less than or equal to n factorial by 2 pi, இங்கே I இல்லை ஆக்சுவலாக, 2 pi into r power n plus 1 integral over c m into modulus of z dash of theta d theta. So m என்றது வந்து constant நம்ம வெளியே எடுத்துரும். So remaining integral over c modulus of z dash of theta d theta இருக்கு. So இது பார்த்தீங்கன்னா the length of the curve கான definition. We can replace this as L. So இங்கே length of the curve சொல்லும்போது இங்கே இருக்கிற curve வந்து circle. So ஒரு சர்க்கிளோட length of the curve சொன்னால் அதோட circumference. So circumference of the circleக்கு நமக்கு என்ன ஃபார்முலா 2 pi r. ஸோ அந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்னா 2 pi r ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நியூமரேட்டில் ஒரு r இருக்குது, டினாமினேட்டில் r பவர் n plus 1 இருக்குது. ஒரு r கழிச்சிடலாம் இல்லை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டில் r பவர் n இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் f nth டெரிவேட்டிவ் ஆஃப் zn இருக்குது. இன் பிட்வீனில் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்ததால் ஃபைனல் ஸ்டெப்பில் எழுதும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும். ஸோ n ஃபேக்டோரியல் m by r பவர் n, இந்த 2 pi இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் Cauchy's inequality. இப்போ Liouville's theoremத்துக்கான ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். A bounded entire function. So entire function is nothing but analytic function. ஒரு bounded analytical function in the complex plane is a constant. So ஒரு analytical function கான்ஸ்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்கும், ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கும் அப்படின்றது தான் Liouville's theoremத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் Liouville's theorem கேட்குறாங்க அப்படின்னா இந்த Liouville's theoremத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த Cauchy's inequality தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எழுதி முதல்ல ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதை போடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் வந்து பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பவுண்டட் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பவுண்டட்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு நம்ம எழுதலாம். எம்ன்றது வந்து ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபார் ஆல் இசட். ஸோ லெட் இசட் நாட் பி எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ஆர் கிரேட்டர் தென் 0 பி எனி ரியல் நம்பர். தென் பை Cauchy's inequality நமக்கு என்ன கிடைக்குது, ரிசல்ட் இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் n வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் m by r power n. இப்போ nth டெரிவேட்டிவ் வரும்போது n ஃபேக்டோரியல் r power n ல இருக்கு, என்னக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, nth டெரிவேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு வந்துடும் இல்லையா. So modulus of f dash of z naught is less than or equal to n factorial is nothing but 1 factorial. 1 factorial value is 1. So m by r. ஸோ இங்கே r வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், அந்த எடுக்கிற சர்க்கிள் வந்து நம்ம ரொம்ப சின்ன சர்க்கிளாக எடுக்கிறோம். சின்ன சர்க்கிள் சொல்லும்போது r வந்து nearer to 0. So we are taking r tends to 0. ஸோ ஸ்மாலர் சர்க்கிள்னா r tends to எடுக்கிறோம். இப்போ பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க, பவுண்டட் சொல்லும்போது as much as big 1 எடுக்கிறோம். அப்போ r 0க்கு பதிலாக r tends to infinity நம்ம எடுக்க போகிறோம். as r tends to infinity, denominator இன்ஃபினிட்டிவாக இருந்தால் anything by infinity is 0. So the whole thing becomes 0. எது மாடுலஸ் ஆஃப் f dash of z naught வந்து 0ன்னு வரப்போகுது. Okay, so taking the limit as r tends to infinity, sorry முன்னாடி r tends to 0 சொல்லிட்டேன், பிக்கர் ஒன்னா எடுக்கிறோம் நம்ம பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது பெருசாக இருந்து எடுக்கிறோம். ஸோ r tends to infinity-னா f dash of z naught வந்து equal to 0. f dash of z naught equal to 0னா என்ன அர்த்தம், since z naught is arbitrary, any point inside the circle C எடுத்திருக்கோம், ஒரு arbitrary point எடுத்திருக்கோம், அதனோட டெரிவேட்டிவ் அந்த பர்டிகுலர் வேல்யூவில் 0வாக வருதுன்னா that result is true for all z in the complex plane. அப்போ எந்த வேல்யூ எடுத்தாலும் டெரிவேட்டிவ் 0 வருது அப்படின்னா எப்போ தான் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கும், ஒன்லி ஃபார் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.